நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, சேலம் பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில் பள்ளி மாணவிகளை கூட்டி வந்து கொடூரம், ஈரக்கொலையை நடுங்கும் வீடியோ. சேலம் பழைய பேருந்து நிலையம் ஈரடுக்கு டபுள் டக்கர் பேருந்து நிலையம் மேல் தளத்தில் உள்ள கடைகள் பூட்டப்பட்ட நிலையில் சமூக விரோத செயல்களும் கூடாரமாக மாறியுள்ளது. கடுமையான குற்றச்சாட்டு. சேலம் மாநகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள பழைய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு கீழ் ஈரடுக்கு டபுள் டக்கர் வசதியுடன் தரம் உயர்த்தப்பட்டு பல கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டு இதன் முதல் தளத்தில் இரண்டாம் தளத்திலும் வணிக நோக்க 50க்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டன. ஆனால் பல ஆண்டுகளாக இந்த கடைகள் அனைத்தும் ஒப்பந்தம் விடப்படாமல் பூட்டப்பட்ட நிலையிலே உள்ளன. இதனால் இந்த பகுதி தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தினசரி ஏராளமான பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவிகள் இப்பகுதியில் வந்து செல்லும் நிலையில் மேத்தளம் கடைகள் கஞ்சா புகைக்கும் விற்பனை செய்வதற்கும் மது விற்பனை பாலியல் தொழிலுக்கும் பயன்படுத்தப்படுவதாக தகவல் தெரிய வருகிறது. சில கடைகள் திறந்து பார்த்தபோது உள்ளே படுக்க அறைகள் போன்ற அமைப்புகளும் பயன்படுத்தப்பட்ட ஆணுரைகளும் பெண்களின் உள்ளாடைகளும் உள்ளிட்ட சட்டவிரோத பொருட்களும் கிடைத்ததாகவும் இரவு பகல் பாராமல் இத்தகைய செயல்கள் நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. காதலர்கள் தனிமையில் இருப்பதை பயன்படுத்தி விபச்சாரம் நடைபெறுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பள்ளி மாணவர்கள் கஞ்சா புகைப்பதை நேரில் கண்டுபிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த போதும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களை விடுவித்ததாக குற்றச்சாட்டு உள்ளது. கஞ்சா விற்பனையாளர்கள் யார், எங்கிருந்து வருகிறது என்பதை குறித்து விசாரணை நடத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருந்தாலும் அவை அனைத்தும் உடைக்கப்பட்டு சேதமடைந்த நிலையில் உள்ளன. மாநகராட்சிக்கு பலமுறை மனு அனுப்பியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கடை உரிமையாளர், தரத்தள கடை உரிமையாளரும் குற்றம் சாட்டியுள்ளனர். காலை 6 மணி முதல் 8 மணி வரை பள்ளி சிறுவர்கள், சிறுமிகளையும் இளம் பெண்களையும் அழைத்து வந்து அத்துமீறல் நடப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பகல் வேளையை 50க்கும் மேற்பட்ட நபர்கள் கடைக்குள் சென்று கஞ்சா புகைப்பதை நேரில் காண முடிவதாகவும் தெரிய வருகிறது. இந்த கட்டிடம் பல கோடி ரூபாய் மதிப்புடையது என்றாலும் திறப்பு விழா கண்ட பல ஆண்டுகளாகியும் கடைகள் ஒப்பந்தம் விடப்படாததால் வருவாய் இழப்பு ஏற்படுவதோடு உபகரணங்கள், லைட்டுகள், சுவிட்ச் பாக்ஸ்கள் உடைக்கப்படுவதும் தொடர்கிறது. இதனால் தமிழக அரசு உடனடியாக கடைகளை ஒப்பந்தம் விட்டு வருவாய் ஈட்டும் வகையில் பயன்பட வேண்டும் அல்லது போதிய பாதுகாப்பு போட வேண்டும் என பொதுமக்கள், கடை உரிமையாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலீசார் உடனடியாக ஆய்வு நடத்தி சட்டவிரோத செயல்களை தடுக்க வேண்டும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதுபோன்ற சமூக விரோத செயல்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பொதுமக்களின் பாதுகாப்பு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதால் சேலம் மாநகராட்சி மற்றும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.